சிவசைலம் பகுதி, ஆழ்வார்குறிச்சி சிவசைலம் பகுதி கடனா டேம் சைட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் வந்தாச்சு. கடனா டேம், அதாவது கருணையாறு அணைக்கட்டு பக்கத்தில் உள்ள தோட்டம். ஒரு டேம் சைட்னாலே அந்த பகுதியில் நீர்வளம், நிலத்தடி நீர்வளம்ங்கிறது பெரும்பாலும் மிக மிக குறைவாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல டேம் கட்டுவாங்க. மிக கடினமான பாறை அமைப்பில் தான் டேம் கட்டுவாங்க. மலையிலேருந்து தண்ணி விழுந்துட்டுருக்கு. அதுதான் கடனா டேம்னுடைய சோர்ஸு. வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இங்கே பாறை அமைப்பு இருக்கும். அதாவது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. வடக்கு தெற்கு இங்கே ஸ்கேன் பண்ணணும். மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரம், அதாவது கடனா டேம் சைட்டு பக்கத்திலே, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் டேம் இருக்குது. அந்த டேமுக்கு வரக்கூடிய நீர் வரத்து தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. பொதுவாக டேம் சைட்டு ஏரியானாலேயே மிக கருங்கல் கடினப்பாறையாக இருக்கும். அதனால தான் அங்கே டேம் கட்டுவாங்க. இவங்க இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு போர் அந்த வடகிழக்கு மலையில் போட்டிருக்காங்க. இது அவங்க சொன்ன இடத்துல இது முதல் ஸ்கேனு. 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாறை அமைப்பு ஏறக்குறைய கிழக்கு மேற்கு, அதாவது நார்த்து 60 டிகிரி மேற்குங்கிற கோணம். அதனால் வடக்கு தெற்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது தெற்கு நோக்கி 2வது ஸ்கேன், 400 அடி ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. அந்த பாயிண்ட் அடையாளத்துக்கு நேர மேற்கு அடுத்த தோட்டத்தில் ஒரு போர் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. அதே சரணம் அப்படி கொடுக்கு. இவங்க வடகிழக்கு மலையில் போட்ட போரில் தண்ணி இல்லை. இந்த பாறை அமைப்பு ஏறக்குறைய கிழக்கு மேற்கு கிடக்கு. இதுதான் நீரோட்டம் குடிக்கிறது. இந்த பாறை அமைப்பு எப்படி கிடக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஸ்கேன் செய்தால் நிலத்தடி நீர்வளம் எங்கே இருக்குங்கிறது அது தெரிய வந்துடும். இந்த 2 ஸ்கேன் முடிஞ்சது. 2 ஸ்கேன் முடிவில் 3 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு. அங்கே 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது உள்ள 3 பாயிண்டில் எது பெஸ்ட்டுங்கிறத அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. முதல் ஸ்கேன் பாயிண்டில் 60 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 200-250 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி காணப்படுகிறது. அதுதான் முதல் சாய்ஸ். 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 260 அடி ஆழத்துக்குள்ளே வாரம் முறிஞ்சு ஒரு வாட்டர் பாடி காணப்படுகிறது. 2வது மொத்தம் 2 ஸ்கேனில் 3 பாயிண்ட் அடையாளம்.